இது நிர்வாகம் பண்ணுவதில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது, இந்த உள்ளம் இருக்குதானே, இந்த உள்ளத்துக்கு உற்சாகம் ஒன்று உண்டு, சோர்வு என்ற ஒரு பகுதி உண்டு. ஆரம்பத்துல மிக உற்சாகமா இருக்கும் உள்ளம், ஆரம்பத்துல மிக உற்சாகமாக இருக்கும். சில நல்ல விஷயங்கள்ல கிடைக்கிற உற்சாகமே உங்களை அழிச்சிடும். சில நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய உற்சாகம் கூட உங்களை அழித்து விடும். இப்ப ஷைத்தானுக்கு நம்மளோட உள்ளம் தெரியும், நம்ம ரொம்ப உற்சாகமா ரமதானுடைய ஆரம்பத்தில் இருப்போம்னு தெரியும். அப்ப ஷைத்தான் அங்க உங்களுக்கு செய்யற முதலாவது அட்வைஸ் என்ன தெரியுமா? 30 நோன்புடைய உற்சாகத்தை உங்களுக்கு முதலாம் நோன்புல தருவான். என்ன செய்வான் தெரியுமா? ஷைத்தானுடைய நிர்வாகம் அதுதான். நீங்க முதலாம் நோன்புல உற்சாகமா இருப்பீங்கன்னு தெரியும் தானே, அதனால 30 நோன்புடைய உற்சாகத்தை உங்களுக்கு முதலாம் நோன்புல தருவான். அப்பதான் நம்ம என்னது, சில பொழுது நம்ம அந்த சஹாபாக்களுடைய இடத்துக்கு போயிட்டோமோ ஃபீல் பண்ற இடத்துக்கு ஷைத்தான் என்ன செய்வான், உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே மற்ற அமல் செய்யாதவர்களை பார்த்தா கோபமா வரும். அமல் செய்யாதவர்களை, இபாதத் செய்யாதவர்களை பார்த்தா எப்படி வரும்? உங்களுக்கு கோபமாக வரும். காரணம் என்னன்னா, நீங்க அவ்வளவு ஒரு உற்சாகத்துக்கு போயிருப்பீங்க. அந்த நேரத்துல தான் நம்ம கடுமையா அட்வைஸ் பண்றது எல்லா வேலையும் செய்யும். 2வது நாள் 3வது நாள் வார டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா இறங்கினா கூட பரவாயில்லை, டோட்டலா இறங்கிடுவோம். இது ஷைத்தானுடைய வேலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், திருவிதியிலே வரக்கூடிய செய்தி, இன்ன லிகுல்லி ஷைஇன் ஷிர்ரத்தன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு உற்சாகம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உற்சாகம் உண்டு, ஆர்வம் உண்டு. வலிகுல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு. ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு, ஒவ்வொரு உற்சாகத்துக்கும் சோர்வு உண்டு. ஃபஇன் கான ஸாஹிபுஹு சத்தத வகாரப ஃபஅர்ஜு, அந்த ஆர்வம் ஏற்பட்டவர் அதை சரியான முறையில கையாண்டு நெருக்கமாக நின்று முறையாக நடத்தி கொண்டால் அவருக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன். அவருக்கு நான், அதாவது அந்த ஆர்வம் ஏற்பட்ட சகோதரர் சத்தத, சரியான முறையில் அதை பயன்படுத்தி அதை ஒழுங்காக நிர்வகித்து அதுக்கு, அதாவது கார வேண்டாம், அதை நெருங்க முயற்சி செய்கின்ற அமைப்பில் அதை நடத்தி கொண்டு போவாராக இருந்தால் அவருக்கு அர்ஜு, அவருக்கு நான் நலவை நாடுகிறேன், நல்ல முடிவை நாடுகிறேன், கூலியை நாடுகிறேன். விரலால் சுட்டிக்காட்டப்படுகின்ற அளவில் அவர் அதிகரித்துக் கொண்டு போவாராக இருந்தால் அவரை கணக்கில் எடுக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. எப்படி விரலால் சுட்டிக்காட்டப்படுற அளவுக்கு என்ன, அதாவது ஒரு 36 ரக்காத்தையும் தொழுதுட்டு இன்னும் வேற ரக்காத் இல்லையான்ற அளவுக்கு கொஞ்சம் பேர் ஆர்வமா இருப்பாங்க. அப்படி ஆர்வம் உற்சாகமா, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நேர தொழுகை அங்கீகரிச்சுக்கல, அது இருந்தீங்க, அது கூட நம்ம 50 நேரம் என்ன செஞ்சிருக்கலாம், தொழுதிருக்கலாம் லெவலுக்கு யோசிக்கிறார்கள் இருக்கிறான். முதலாம் நாள் 2ஆம் நாள் எந்த அளவுக்கு கேட்டா, வளமையா ஃபஜ்ருக்கு வரவங்க பள்ளிக்கு இடம் இல்லை. வளமையா ஃபஜ்ருக்கு வருவாங்களே அவங்கள கடைசி சப்ல நிக்கிறாங்க. இன்னும் இவங்க எங்கிருந்து வந்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா லெவல்ல பள்ளி நிரம்பி முன்சஃபால வளமையா நிக்கிறவர் கடைசியில நிக்கிறாரு, அவருக்கு இடம் இல்லை. அந்த இவர் வளமையா வர்றது அவங்களுக்கு தெரியாதே, நேரத்தோட வள பழகிக்கணும்னு யாருக்கு, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கடைசியில உட்கார்ந்து அவங்க சரி நம்ம ஏதோ பிளவுட்டம் போல, நம்ம தான் அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும், நம்ம ஆர்வம் இல்லாம இருந்துட்டோமே, சரி இந்த மக்கள் இவ்வளவு ஆர்வம் ஆகிறாங்களே அவர் கொஞ்சம் நொந்து கண்டிருப்பாரு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தானா அவனோட இடத்த கொடுத்துருவான். ஏன், ஒரு 10 நாள் போற டைம்ல அந்த குரூப் போயிரும். இதே மாதிரிதான் ஒரு அறிஞர் சொல்றாரு, என்ன ஒரு மனிதர் சொல்றாரு, எனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக துவா கேட்க நான் பள்ளிக்கு வந்தேன், பள்ளியில முன்சப்ல அவங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாரு, அநியாயம் இழைத்த குரூப் எல்லாம் முன்சப்ல என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இபாதத்து சரி, அஹ்லாக் என்ன இல்லை. இப்படி லெவல்ல தான் இந்த நிறைய பேருடைய ரமலானுடைய, அதாவது நான் கண்கூடாக கண்டிருக்கிற வளமையா பள்ளிக்கு வரவர்கள் எல்லாம் கடைசி சப்ல அவங்க உடனே அதான் சொன்ன உடனே வந்துட்டாங்க. இவங்க அதுக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க. ஆனா அதே மாதிரி அவங்க போயிடுறாங்க. அதனாலதான் ரமலான் இவர்களை காணவில்லை போடுறாங்களே, அதனாலதான். சரி, இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆர்வம் இருக்குதானே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்ன லிகுல்லி ஷைஇன் ஷிர்ரத்தன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்வம் உண்டு, வலிகுல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு. ஃபஇன் கான ஸாஹிபுஹு கத் சத்தத வகாரம், அதை அந்த ஆர்வம் ஏற்பட்டவர் அதை சரியான முறையில் நிர்வகித்துக் கொண்டு நெருங்கிவிட்டால் ஃபஅர்ஜுஹு, அவருக்கு நல்ல கூலியை நான் விரும்புகிறேன். ஃபஇன் உஷீர பில் அஸாபி ஃபலா தஹுத்துஹு, விரலால் காட்டப்படுகின்ற அளவுல அவர் என்ன அதிகரிச்சு கொண்டு போவாரா இருந்தால், சுட்டி காட்டப்படுற அளவுல அவருடைய அமல்கள் மாறுமாக இருந்தால் அவரை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம். சுன்னத்தான அமல்கள்லாம் எங்க இருக்கணும், வீட்டுல. மனைவி தான் அதை கணக்கெடுக்கணும், மனைவி தான் பார்க்கணும், இந்த கணவன் எவ்வளவு அமல் செய்யறாரு, இவ்வளவு இபாதத், இவ்வளவு சுன்னத் தொழுகை, ஊருக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. வீட்டுல மனைவி மாற்ற எப்படி கணவன் வித்துரா
சுண்ணத்தை வளமையான சுண்ணத்துக்களை இல்ல வித்திரு. ஆனா ஊருக்கெல்லாம் தெரியும் ஒரு வித்திரு தொழுவது. அப்ப எங்க வித்திரு தொழுகிறாரு? வெளியே மட்டும் தான் தொழுகிறாரு. வெளியே மட்டும் தான் என்ன செய்யறாரு? வித்திரு தொழுகிறாரு. உள்ளுக்கு என்ன செய்யல? ஹைபத்தை பாதுகாத்துக்கல வித்திரு நடக்குது, கௌரவத்தை பாதுகாத்துக்கள். எனவே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான செய்தி. இதையே ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்கிறாங்க. பிரயாணத்துல கேட்கிற துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌரி பஅதல் கௌர் நாங்க சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌர் பஅதல் கௌர். அதாவது சீரான பின்னால் உள்ள சீர்குலைவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், அதிகத்தின் பின்னால் ஏற்படுகின்ற குறைவை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல கேட்ட ஒரு வார்த்தைகள்ல உண்டு இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌர். நம்ம ஹூர்னு சொல்லுவோமே, ஹௌருல் ஈன், அது மாதிரி ஹௌர் இது. மினல் ஹௌரி பஅதல் கௌர். அட அசல் அர்த்தம் என்னன்னா தலப்பாக நம்ம கட்டுவோமே, கட்டிட்டு அவல்பமே, கட்டுறதுக்கு பேர் தான் எனது கௌர், அவிழ்க்கிறதுக்கு பேர் ஹௌர். அப்படின்னா என்ன? நீட்டான பின்னால அதை கலையிற நிலைமை விட்டு எனக்கு என்ன செஞ்சிரு? பாதுகாத்து விடும். எல்லாம் சரியாகிட்டு ஒண்ணுமே இல்லாம போற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ரமதான் உங்களுக்கு என்ன படிப்பினை தந்திருக்கணும் சொன்னா, உங்களை பக்குவமான ஒரு முஸ்லிமாக இருக்க பழக்கி இருக்கணுமே தவிர, அப்படி பாதத்தாளி அந்த மாதிரி நோம்பாளி என்று பேர் சொல்ற அளவுக்கு உங்களை உருவாக்கி இருக்க கூடாது. அதுக்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன் உஷீர பில் அஸாபி வலா தஉது, விரலால் காட்டப்படுகின்ற இடத்துக்கு வருகின்ற அளவுக்கான இபாதத் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின விஷயம்.